அஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உற்சாகமான காலை நேர வணக்கங்களை உங்களுக்கு உரிதாக்கும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவே என்று நமச்சிவாயத்தின் தாளை பிணித்து நாம் கேட்கும் கூட வரங்கள் எல்லாம் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் இருக்க வேண்டும் என்பதே அதை அவர் நமக்கு அருளட்டும். வணக்கம். 24 ஏப்ரல் 2025 இன்று வியாழக்கிழமை, விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள். வருடம் ஆரம்பித்து இன்றைக்கு 114 நாட்கள் அன்பர்களே. இன்னும் 251 நாட்கள் கையிருப்பில் உள்ளது. அழகாக பயன்படுத்திக் கொள்வோம். இன்றைய நாளிலே ஏகாதசி திதி, சதய நட்சத்திரத்திலே சந்திரனின் பவனி. சதய நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே சந்திராஷ்டமமானது சிம்ம ராசிக்குள்ளே வந்துவிடும் மகம் என்ற நட்சத்திரத்துக்கு. இன்றைய நாளிலே வியாழக்கிழமை அப்படிங்கிறனால குரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாகிறது. அதனால் குரு வழிபாடு நார்மலாக இப்போது எல்லோரும் செய்கிறது சத்ய சாய்பாபா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு செல்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப உகந்ததாக அமைகிறது. காஞ்சி மகாபெரிவாரை வழிபடுவதும் அவருடைய அனுஷ்டானத்துக்கு சென்று வணங்குவதும் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு குருவின் அருளாலே அனைவரும் நல்லாக அமைய வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுவோம். ஆன்மீக குரு அப்படிங்கிற அடிப்படையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுவது சிவஸ்வரூபத்தின் அடிப்படையிலே அவரும் நமக்கு அருள் கடாட்சத்தை கொடுக்கட்டும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா 12:30லேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் அது 6:30 மணிலேருந்து 7:30 மணி இருக்கும். இன்றைக்கி ராகு காலம் 10:12. இன்றைக்கி வியாழக்கிழமை ராகு காலம்னாலே 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கும். குளிகை 9:10 இருக்கும். யமகண்டம் காலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். மேஷ ராசிக்குள்ளர நமக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூரியன் அமர்ந்ததுனாலே அவருடைய நாழின்னு பார்க்க வேணும்னா 2 நாழி இருப்பார். 2 நாழிகை 53 வினாடிகள் இருப்பார். கரண நாள் அப்படின்னு பார்த்தா 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. சூரிய உதயம் கரெக்டாக 6 மணிக்கு டான்னு கிழக்கே உதிக்கிறார் அப்படின்னு இருக்குது. துயர் நீக்கி அமைதி கிடைக்கக்கூடிய கோயில் எதனா உண்டா அப்படின்னா நாகப்பட்டினத்துக்கிட்ட சிவலோகநாதர் ஆலயம் அப்படிங்கிற ஆலயத்தை குறிப்பு காட்டுகிறார்கள். இது துயர் நீக்கி நமக்கு அமைதி கொடுக்கக்கூடிய கோவில். எல்லா சிவனுமே சிவன் தான். சிவன் என்றால் ஜீவன் அர்த்தம். மனது அப்படிங்கிறது ஜீவனாகப்பட்டது. ஜீவித்திருக்கிறோம்னு அர்த்தம் சொல்லுவோம். மனதால் இருக்கிறோம்னு அர்த்தம். மனதுன்னா அப்படி ஆத்மார்த்தமாக இருக்கிறதுன்னு புரியுது. அதனால தான் ராசி அடிப்படையில் மனோகாரகனை பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா சந்திரனை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனசுங்கிறது தான் இப்படி இருக்குது. பார்த்துக்கிடுங்க, எல்லாம் ஒன்று இன்டர்லிங்க்டு தான். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின் அடிப்படையிலே எப்படி கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் அமர்ந்திருப்பது மேஷராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். குரு ரிஷபராசிக்குள்ளே, கடகராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசிக்குள்ளே கேது அமர்ந்திருக்கிறார். சனி, சுக்கிரன், ராகு, புதன் இவங்க எல்லாரும் மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். சந்திர பகவான் ஆனவர் இன்றைக்கு கும்பராசியிலே சதய நட்சத்திரம் என்ற ராகுவின் நட்சத்திரத்தில் போய் கொண்டிருக்கிறார். அதனால் மகம் அப்படிங்கிறத நம்ம சந்திராஷ்டமம்னு பார்த்தோம் சிம்ம ராசிக்கு. இப்படி ஒரு நல்ல கம்ப்ரைஸ்டு டேட்டா ஆஃப் டுடேஸ் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளில் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இப்படி ஆரம்பித்தா எப்படி சார் பலன் கொடுக்கறது அப்படின்னா, ஏகாதசி அப்படின்னாக்கா, ஏகாதசின்றது ஏக்கம் அப்படின்னா 1, தசைன்னா 10, 10 1 11, 11 ஆனது. இன்றைய நாளிலே விவாகம் செய்வது, விவசாயம் செய்வது போன்ற நல்ல விஷயங்கள், உபவாசம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆபரணம் போட்டுக்கிறது, வாஸ்து சாந்தி செய்யறதெல்லாம் ரொம்ப நல்லது.
ஏகாதசி அன்னைக்கு தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் பெருமாளை வணங்கிவிட்டு செய்வது ரொம்ப முக்கியமான கடமையாக வைத்துக்கொள்ளணும். திதி சூன்யம்னு பேர் அவளுக்கு. சதய நட்சத்திரம்னு இன்றைக்கி நட்சத்திரத்தின் பேர்னு சொன்னேன் இல்லையா, அது ராகுடைய நட்சத்திரம். குதிரை வாங்குற மாதிரி கார்லாம் வாங்கலாம், தொட்டிலில் குழந்தையெல்லாம் போடுறது, பூமி பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு கல் ஊன்றதுன்னு சொல்லும் இல்லையா, அதெல்லாம் பண்ணலாம். இப்படி நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை. பாலவ கரணம் அப்படிங்கிற கரணம், பாலவம்னால புலின்னு வச்சுக்கணும். புலி அப்படின்னால பதுங்கி பாயுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். எல்லா காரியங்களும் நீங்கள் மங்களகரமான காரியங்கள், நல்ல பெருநீளாக வரக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம், தப்பே கிடையாது, நல்லா வரும். யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சியெல்லாம் செய்வாங்க, இன்றைக்கி போய் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் கண்டினியூவாக செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இன்றைக்கு பிராமியம் அப்படிங்கிற யோகத்தில் இருக்குது. யோகமில் இந்த யோகத்தில் சாந்தி பரிகாரங்கள்லாம் செய்வது நல்லது. கல்வி பயிர்றதுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதெல்லாம் இன்றைக்கி கொண்டு போய் விட்டிங்கன்னா நல்லா படித்து முன்னுக்கு வருவார்கள் அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த யோகத்தையும் இந்த கரணத்தையும் இந்த நாளையும் நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டேவாக அமையப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதத்திலும் ஐயமில்லை. நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்களை. முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசியிலே ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த குரு, 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு, 12க்குரியவன் குரு, இவங்க 2 பேருக்கு நடுவில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் எப்படி பாருங்கள், இக்கட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் போகிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 கிரகம் ஒன்றா உட்காந்துக்குது. சுக்கிரன், சனி, ராகு, புதன், நடுவில் சூரியன், அடுத்தது உங்களுக்கு குரு, இப்படி நம்ம கிளஸ்டராக உட்காந்துருக்குறாங்க. சதய நட்சத்திரத்தில் இன்னைக்கு உள்ளே வேறு நுழையிறாரு அவர், நம்ம சந்திர பகவான். அவங்க ராசியிலேருந்து பார்க்கும்போது 11ஆம் இடம். ஆனால் எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லதாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெருசாக யோசனைகள்லாம் வச்சுருந்தீங்கள்ல, அந்த யோசனைகள் எல்லாம் இன்றைக்கி அழகழகாக முடித்து உங்களுக்கு அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நல்லதாக ஸ்மூத்தாக செய்ய போகிறீங்க. சந்தோஷம், வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று பின்னி பிணைந்தது. அப்போ ஒரு தடவை சந்தோஷம் இருக்கும், அதனால் வெற்றியினால் திருப்பி சந்தோஷம், இப்படி ஒரு மாறி கூட வரக்கூடிய ஒரு மிங்கிள்னஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் அப்படியே டேஸ்ட் பண்ண போகிறீங்க. அதனால் ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள், புதிய தொழில்களை ஏற்படுத்த வேண்டியது, பதவி உயர்வு, கூட்டு தொழில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்க போகுது. கணவன் மனைவியிடையே சின்ன தகராறு இருந்தாலும் பொறுமையாக நடந்து கொள்வதனால் தீர்ந்துவிடும். காதலர்கள்கிட்டே கூட சண்டையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் தலைவலியெலாம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் சன் இன் மேஷம். ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து. ஜீரணத்து உறுப்புகள்லாம் பிரச்சனைகள்லாம் காட்டுறது, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிடுங்க. லாபத்தை நோக்கி மனது இருக்குமானா, ஆமாம் சார் லாபத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கு, உங்கள் லாபம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்க போகுது, கவலையே படாதீங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நல்ல 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 விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் நீலக்கலர் அப்படிங்கிற வெளிர் நீளமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த கலரை யூஸ் பண்ணுங்கள். ஏகாதசி அப்படிங்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். உங்கள் வாழ்விலே க்ஷேமமும் நலமும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. ரிஷபம் அப்படின்னாலே காலைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காலை மேலே தான் சிவன் அமர்ந்திருப்பார். அதனால் அவரையே சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமை உங்களுக்கு எப்பவும் உண்டு. அப்படி கைலாய நாயகரையே நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்னா எப்படிப்பட்ட ஆசாமி பாருங்கள். உங்களுக்கு கீழே எத்தனை பேர் கிங்கரர்கள் இருக்கார்கள் பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட கிங்கரர்கள்னு கூடிய உங்களோட குழாத்தோட நீங்கள் அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நந்தியம்பெருமான் அப்படிங்கிற தாண்டி தான் உள்ள சிவனை பார்க்கணும், உங்களை தாண்டி தான் சுவாமியை பார்க்கணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு புரியல, புரிந்தும் புரியாதவன் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களை புரிந்து கொண்டால்தான் அவதான் இறைவன் அப்படி சொல்லிடுறார். அப்படி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உள்ள நுழையிறாருங்க. அப்போ லாபம் மருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள், சோகமில்லாத வாழ்க்கை, சந்தோஷகரமான மூமெண்ட்ஸு இதெல்லாம் கிடைக்க போகுது. இன்றையிலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஃபைலிங் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நடக்க போகுது. அதனால்
உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே இன்றைக்கி ஸ்டார்டட். நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களிலே சில தடைகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் விலகிவிட்டது. நீங்கள் அடுத்து கடகடன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். நார்மலாக சொல்லுவாங்கள்ல, நான் என்ன நல்ல காரியங்களை செய்யணுமோ அந்த டே நல்ல நாளை மட்டும் சொல்லு, நான் வாட்டு கடகடன் பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் காட்டிட்டேன், நீங்கள் இன்றைக்கி பண்ணிவிடுங்க. என்னெல்லாம் காரியம் பண்ணலாம், நீங்கள் பழைய திட்டங்கள் எல்லாம் எடுத்து வச்சா வெற்றிகள் கொண்டு போங்க, கடகடன்னு கொண்டு போய்டும். பணி இடத்துல எதனா மதிப்பு கூட்டுற ஐடியாஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வேல்யூ ஆடட் விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நிதி ஆலோசனை முதலீடு இந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு லாபம் குறைக்கும். இன்றைக்கு 3-5 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுவும் அதிர்ஷ்ட எண்ணாகும், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பச்சை கலர் வெளிர் பச்சை, இதை யூஸ் பண்ணுங்கள், இது நல்ல அதிர்ஷ்ட நிறமாக அமையும். இன்றைக்கு நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்குவது ரொம்ப உசிதமாக இருக்கும். ஏகாதசியினால் உபவாசம் இருந்தால் உபவாசம் இருந்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அதனால் வாழ்க்கையிலே புதிய பரிமாணம், முன்னேற்றம், சகல சம்பத்துக்களுடன் வாழ்க்கை இப்படி சௌக்கியத்தை கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நார்மலாக மிதுன ராசிக்கு ஒரு பெரிய கோட்பாடு என்ன, யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பி அவங்கள கூட்டு சேர்த்து வச்சுக்கிறது. ஒருத்தனாக தனியாக போகாமல் 2 பேரோட தான் சேர்ந்து போகிறது. தன்னுடைய தன்மையில் எப்படிதெல்லாம் யாருக்கூடலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற அந்த கோட்பாடுன்னு மனசில் எடுத்துக்கொள்வது. அதனாலே வரக்கூடிய நன்மைகளை அழகாக பிரித்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற்றத்திலே முதலிலே கவனம் செலுத்துவது. இப்படி தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது. உங்களுடைய 2ஆம் இடத்துக்காரரானது 9ல் போய் கொண்டு இருக்கிறார் அப்படின்னாக்க 2னா தனம் வருவதற்கான காரிய தாமதங்களை ஏற்படுத்துவார்னு புரியுது. கொஞ்சம் பைசா வரதுக்கான விஷயம்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பிரேக் ஆகும், அவ்வளோ ஃப்ளோவில் இருக்காதுன்னு மனசில் போட்டுக்கோங்க. முதல்ல ரொம்ப பைசாலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. 4 நாளைக்கு வேணால் வருமா சார்? 4 நாளைக்கு நல்ல சந்தோஷமாக வரலாம், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இல்லை. செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்ல வளமாக இருக்க வேண்டும்னா 3ஆம் இடத்துக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய 11ல் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், லாபம் கிடைக்கும். பாருங்கள், முதன்மைப்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் இருக்குல்ல, உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போதுங்க, கவலைப்படாதீங்க. அப்போது வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பதற்கு என்ற எண்ணின உங்களுக்கு இன்றைக்கு தொழிலின் அடிப்படையில் சில வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும். சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா இன்றைக்கு ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுத்து விடுவீர்கள். அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்க போகிறீங்க. 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி லக்கி நம்பர். வெள்ளை கலர் இன்றைக்கி லக்கி கலர். இன்ஃபேக்ட் உங்களுடைய புதனுடைய தன்மையிலே விஷ்ணு பகவானை வழிபடுவதே நல்லது. இன்றைக்கி ஏகாதசி, விஷ்ணுவை வழிபட்டால் அவ்வளவு பலனும் உங்களுக்கு உண்டு. விரதம் இருந்தால் விரதம் இருப்பதும் நல்லது. அப்படி விரதம் இருந்து சுவாமியை வழிபடும்போது நீங்கள் கேட்ட வரங்கள் கேட்டபடி கொடுப்பார் பெருமாள். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெருக. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி அன்பர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு எண்ணம் எப்பொழுதும் ஓடும். நாம் சூரியன்கிட்டேருந்து ரெஃப்ளெக்ஷன் தானே வாங்கியிருக்கிறோம், நம்ம சூரியன் இல்லையே அப்படின்ட்டு. அதாவது யூ ஆர் ஒன்லி த ரிசீவர் அப்படிங்கிறதான் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் தாயுள்ளம் கொண்டவர் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்கும்போது திருச்சியில் சொல்லுவான், தாயுமானவர் சுவாமின்னே பேர், ஈஸ்வரனுக்கு பேர். அப்படி தன்மையாக அனைவரையும் கருணையுடன் பார்க்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களை எல்லாரும் போற்றி பாராட்டுகிறார்கள். அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்கள்னா ரிசீவராக இருக்கிறது தப்பு இல்லைன்னு தோணி போயிடும். நீங்கள் எப்படி எல்லாரையும் அரவணைச்சி கொண்டு போகிறீங்களோ அப்படி அரவணைச்சி கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு சந்திர பகவான் மூவ் பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ மத்தியானத்துக்கு மேலே அவர் சிம்ம ராசிக்குள்ளார் அஷ்டமத்துக்கு போயிடுவார்.
அதனால் அங்கே தான் மகத்தில் தான் அஷ்டமம் நடக்க போகுது. உங்களுக்கு எஃபெக்ட் காலையில் கொஞ்சம் இருக்குமானா மத்தியான வேலை வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அதனால் பதட்டங்கள் இல்லாமல் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இந்த நாளை மெதுவாக ஆரம்பித்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்குமா. அதனால் மெதுவாக அப்படி பயணித்தீர்களானால் போதும். அவசரப்பட்டு அள்ளித்தளித்து அவசர கோலங்கள்லாம் வேண்டாம். அவசரப்பட்டால் அண்டா கூட தெரியாது அப்படின்வாங்கல்ல, அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுங்க. மனசில் சிக்னஸ் காட்டும், அதனால் கொஞ்சம் சிக்னஸ் இல்லாமல் ஃப்ரீ ஆகிடுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுங்க. பிரச்சனைகளை எதுவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிட்டிங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாட்டில் கொஞ்சம் கவனமாகுங்க. அதனால் வரக்கூடிய ரோக பலன்கள் எல்லாம் குறைந்து விடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க, சரியாக போச்சு. இன்றைக்கி நாள் சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கும். ஏன்னா சதய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வரக்கூடியது எஃபெக்டில் பார்க்கும்போது மகம் அப்படிங்கிறதுல தான் எஃபெக்ட் இருக்கும் நிறைய. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான எஃபெக்ட் தான், கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதனால் இந்த நாளை இனிய நாளாய் மாற்றுவதற்கு 1-3 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், குருவின் மஞ்சள் கலர் இல்லை வெளிர் மஞ்சள் கண்ணில் யூஸ் பண்ணுவதும் பண வரவை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, இந்த நாளிலே நிறைய பலன்களை வரணுன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறது, விஷ்ணு பகவான் சோஸ்திரங்கள் சொல்வது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும். அதனால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசிக்கு இன்றைக்கு மகத் நட்சத்திரத்துக்குள்ளே நம்ம பார்த்தோம் சந்திராஷ்டமம்னு இருக்குன்னு. சந்திராஷ்டமம் இருந்தாலே நார்மலாக மனசுக்குள்ளார கிளேசங்கள், பயங்கள், என்ன செய்ய போகிறோன்னு ஒரு யோசனைகள் இதெல்லாம் தோன்றி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் நிதானித்து எதையும் அமர யோசித்து எந்த விதமான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல், மனசுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுதுன்னா எல்லாத்தையுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இல்லையா? புதுசாக எந்த விஷயமும் வேண்டாம், இருக்கிற ரொட்டீன்ஸில் மட்டும் அப்படி கொஞ்சம் டச் பண்ணிட்டு போனால் போதும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜியை அதில் மட்டும் செலவு பண்ணுவீங்க. புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளாலும் நோட மாட்டீங்க. ரெண்டாவது, செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே அழகாக மொமெண்டம் அப்படிங்கிற இதுக்குள்ளார இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கிற மொமெண்டம் கொண்டு போயிடுவீங்க. அப்போ வேகமாக போகிறது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டால் போதும். இன்றைக்கி கையெழுத்தெல்லாம் போடுறதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். புதுசாக போய் கையெழுத்து போடுறது, தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிறது, ஆள் தெரியாத ஆள்கிட்ட போய் பேசுகிறது, இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2-5 என்ற லக்கி நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார், லாபம். ஏன்னா அவர் பார்க்குறது 5ஆம் பார்வையாக குரு பார்த்து கண்டிருக்கிறார். அதனால் எப்படியான பணத்தை உங்களுக்கு வசூல் பண்ணி கொடுத்துருவார், கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் எப்போயுமே மாறாதாக அமைந்து கொண்டிருக்கிறது. அப்படி மாறாது அமைந்ததுனால தான் வாழ்க்கை இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக அமையும். ஒரு பூ எப்படி அது டான்னு கரெக்டாக மலர்ந்து அது காயாய் பிஞ்சாய் அப்படி கனியாய் மாறுகிறதோ, அதுபோல் வாழ்க்கையில் அந்தந்த நேரங்கள் வரும்போது அது தன் வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன். எதுக்குமே மனசு ஆஹா அது நடக்கலையே, ஈஹி இது நடக்கலையே, ஓஹோ இது நடக்கலையேன்னு எதுவுமே நம்ம புலம்ப விடாது. அதனால் இதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த விஷயங்கள்லாம். புரிந்து கொண்டோம்னா ஈஸியாக விடும்ன்றது தான் இந்த சந்திராஷ்டத்தும் போது மனசுக்குள்ளே வைத்து கொள்ளணும். நம்ம அமைதியாக இருப்போம், வேலைகள் நடக்கும். அப்படின்னாக்க இன்றைக்கு 2 என்ற எண்ணே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் நம்பராக அமைந்து விடுகிறது. அதே போல் இன்றைய நாளிலே இந்த ப்ரௌன் கலர் அப்படிங்கிற கலர்ஸ் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக மாறும். ஏகாதசி அப்படிங்கிறதுனால விஷ்ணு பகவானை வணங்குவதும் ரொம்ப உசிதமாக இருக்கிறது. அதுவே இன்றைக்கு நல்லதொரு விரத பலனை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்க கேது உங்களுக்கு ஞானத்தை புகற்றுகிறார். அவரை சனி பகவானும் சுக்கிர பகவானும் ராகு பகவானும் புத பகவானும் சேர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுனாலே அந்த ஞானம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. தத்துவார்த்த சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள், எதையும் தெளிவாக்கி கொள்ள வேண்டும் என்ற தேடுதல்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக எதையும் அப்படியே விட்டுட்டு போகிற அசாமி கிடையாது. எதையுமே கொஞ்சம்
அனாலிட்டிக்கலாக போட்டு அது கிராஃபிக்கல் நோட்டேஷனாக போட்டு அதுக்கு ஒரு டூம் கொடுத்து அது அழகாக 3D எஃபெக்டில் பார்க்கக்கூடிய அட்டகாசமான எனர்ஜிஸ்டிக் பர்சன் நீங்கள். அதனால் அவ்வளோ லைட்டாக அவங்கள சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் கால்குலேட்டிவ் பர்சன் தான் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அதை பற்றின விஷயங்களை அழகாக தேடி கண்டுபிடிச்சி அதை அப்டேட் பண்ணிக்கிற ஆசாமி நீங்கள். அப்படி உங்களுக்கு கால்குலேட்டிவாக இருக்கிற சூழ்நிலை இருந்தால் இன்றைக்கி சதய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுல நமக்கு சந்திர பகவான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. சந்திர பகவான் 6ஆம் இடத்துல ட்ராவல் பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, குதூகலம், ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்கும். எதில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய எதிரிகளிடமிருந்து கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும், ஆரோக்கியம் மேம்படும், வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், நல்ல வழக்கின் தீர்ப்புகள் கிடைக்கும். இப்படிலாம் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் இந்த நாளை நீங்கள் டெஃபினட்டாக கேபிட்டலைஸ் பண்ணிப்பீங்க. இந்த நாளை மறக்க முடியாத நாட்களில் ஒரு நாள் 24 ஏப்ரல் அப்படிங்கிறத எழுதி வச்சுப்பீங்க. உங்களுக்கு சிலவருக்கு இன்றைக்கி பர்த்டேவாக கூட இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய மத்தியான நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வேறு வந்துடுது. உத்திரட்டாதி முடிஞ்சு சதயம் முடிஞ்சு பூரட்டாதி வந்துடும். அப்படி வரும்போதும் இன்றைக்கு இந்த கும்பராசிக்குள்ளே தான் சந்திரன் இருப்பார். ஆனால் ராகு என்ற எஃபெக்ட் போய் நமக்கு இவர் வந்துடுவார், குரு அப்படிங்கிற எஃபெக்ட் வந்துடும். குரு வந்ததுனால என்னாவது, குரு உங்களை ஏற்கனவே 5ஆம் பார்வையை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் பெனிஃபிட் ஆஃப் லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் போது இந்த நாளிலே சின்ன சின்ன இன்ச்சஸ் இருந்தாலும் பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுட்டோன்னா இந்த நாள் இனிய நாளாக அமையப் போகிறது. 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியை வைத்து கொள்வதும், இன்றைய நாளிலே ஏகாதசியினால் விஷ்ணு பகவானை சரணடைவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. நேர்மை, நீதி, நியாயம் இது எல்லாத்தையும் ஒருங்கே வைக்கும் நீங்கள் சில தடங்கல்களை பார்த்து சோர்ந்து விடுகிறீர்கள். நான் பாடு என் வேலையில் போயிட்டு இருந்தேங்க, அவன் நல்ல குறுக்க வந்தாங்க அப்படின்னு ஸ்ட்ரக்காக நிற்கிறவங்க அதுக்கப்புறம் நகர மாட்டேங்கிறீங்க. அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கிடுங்க. யார் வந்த போதிலும் என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக போயிட்டே இருப்பேன், என்னுடைய வழி தனி வழி அப்படின்னு நீங்கள் மனசாலையும் சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் செலவுகள் எல்லாம் கட்டுக்கோப்புகள் வந்துடும். இல்லைன்னா செலவுகளை பார்த்து பயந்து போய் சேமிக்க முடியலன்னு ஏக்கம் உங்களை ரொம்ப தாக்கிவிடும். முன்னெச்சரிக்கையாக செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு இல்லைங்களா? அது மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும், ஆதாயத்தை தருவதாக இருக்கும், சிக்கலை விளக்குவதாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் செய்யறதெல்லாம் என்ன ஆகுது? இதெல்லாம் டிலே கொடுக்கும், அமைதியை கெடுக்கும் இல்லைங்களா? அதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், தப்பு ஒன்றும் இல்லைங்களே. உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார சதய நட்சத்திரத்துக்குள்ளார போயிட்டுருக்கிறாரு நம்ம சந்திர பகவான். அப்போ நோய் அப்படிங்கிற சிக்னஸ் காட்டுது, நல்லா காட்டுது. இவர் ரொம்ப குழப்பிக்கிறார் இவரை அப்படின்னு காட்டுது. அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் அதெல்லாம் விடுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. புகழெல்லாம் கிடைக்க போகுது, உங்களுக்கான லாபம் உங்களுக்கு தாங்க, யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நன்மை கிடைக்க போகுது, நட்பு கிடைக்க போகுது, நலம் வரப்போகிறதுன்னு மனசில் வைங்க. முதல்ல எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வழக்கமாக சொல்கிறது தான், உங்கள் பேரை எழுதின அரிசி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது, உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன் அதை பற்றி ஒரி பண்ணுறீங்க? பண்ணாதீங்க. இன்றைய நாளிலே 6, 8 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். வெள்ளை நிறம் அப்படிங்கிற நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துங்கள். இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருங்க, பெருமாளை காலை பிடிச்சிக்கிடுங்க. ஏன்னா சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நரசிம்ம பெருமாளுக்கு உள்ளது. சன நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுவாமி அவர். பிரகலாதன் கூப்பிடுவார், எங்கே கூப்பிடுவார், எப்படி கூப்பிடுவார்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் இருந்தாராம் நரசிம்மர். அந்த நேரத்தில்
அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சுவாமி அவரை நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டேன்னா சொல்ல போகிறார். அதனால் டக்குன்னு பிடிச்சிக்கிடுங்க. அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு காரணம் இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருப்பது. ஆனால் சிவனுடைய ஐக்கியம் மாதிரி இந்த விஷ்ணுவோட ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறதுன்னு வச்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் இல்லைங்களா? அப்போது இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக இருக்க போகிறது. அந்த நாளுக்கு இன்றைக்கே காலையிலே இப்போவே வித்துட்டுருங்க. உங்கள் நாள் ஜெயத்துடன் இருக்கட்டும், வளத்துடன் இருக்கட்டும், நல்ல நலத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தோன்றது, சார் அவர் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் டல்லாக இருப்பார் சார், சோகமே உருவாய் மாறிடுவார் சார், எந்த நிமிஷத்துலேயும் அவர் நம்முடைய ஃபேமிலியை பற்றி அதிகமாக யோசித்து மனசை குழப்பிப்பார் சார் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் இப்போ சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் சொல்கிறார், நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரை குழப்பிட்டேன், உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கன்றார் என்கிட்ட, சேலஞ்ச் அப்படிங்கிறார். அந்த சேலஞ்சை உடைக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கல், மைண்ட் சிக்கலை தூக்கணும். அதுக்கு தான் குரு கடாட்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்களே. தனக்காரகன் அப்படிங்கிற 2ஆம் ஸ்தானத்துக்கு இருக்கிறவர் 7ஆம் இடத்துலேருந்து நேராக அருள் பாழித்து கொண்டு இருக்கிறாருன்றதை மறந்துடுறீங்களே. அவர் பார்க்குறாருங்க, கவலைப்படாதீங்க. அதனால் உங்களுக்கு லாபம் தான் வரப்போகுது. 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். உங்களுடைய வழக்குலேருந்து வெற்றிகளை பெற்று தருவதற்காக தான் சூரியன் அங்கே போய் உட்காந்துருக்காரு, உச்சஸ்தில் போய் உட்காந்துருக்காரு. இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு? கவலையப்படாதீங்க, எல்லாம் சரியாகப்படும். வாழ்க்கையில் சில நேரத்தில் சில நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணணும்னா சில விஷயங்களில் உங்கள் கட்டுப்பாடுகள், செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எடுத்து சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் தடையின்னு வந்துடுச்சுன்னா பயப்படக்கூடாது. இதெல்லாம் ரெகுலராக மைண்டில் வச்சுக்கணும். பாருங்கள், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் பொருள் வரவை கொடுக்க இருக்கிறார்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, 7ல் இருக்கக்கூடிய இந்த குருவுடைய அனைத்து விதமான சுகத்தையும் உனக்கு தருவேன்னு அருள்வாசி கொடுக்கிறார்னா, அவர் தன் பார்வையால் கேதுவை பார்த்து அதோட 11ஆவது இடம் லாபத்திற்கு லக்ஷ்மி கடாட்சம், பண வரவு, தடை ஏற்படுத்தக்கூடியவரே காசு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. அப்புறம் ஏங்க கவலை? இதெல்லாம் சின்ன சின்ன பாசிங் க்ளவுட்ஸ், அதெல்லாம் அப்படி டக்குன்னு தள்ளி போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சுபிட்சம் கிடைக்கும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே நீங்கள் வெளிர் மஞ்சள் நிறத்தை உபயோகப்படுத்துவதும், குருவை வழிபடுவதும், இன்றைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப நல்ல வழிபாடுகளாக வைத்துக்கொள்வதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே இனிமையான பலன்களையும் இன்றியமையாத வாழ்க்கையின் வளர்ச்சியையும் கொடுக்கும் என்பதிலே எந்த விதத்திலும் ஐயங்கொள்ள வேண்டாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, நீங்கள் சாதாரணமாக எதையும் யோசிக்க மாட்டீங்க, ஆனால் ஆதாயம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதான். எதுக்கான ஒரு காரியம் ஆதாயம் இல்லாமல் நார்மலாக எந்த காரியத்தையும் மூவ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி, அது வட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை சரீர ஒத்தாசையாக இருந்தாலும் சரி, எப்படியான ஒருத்தில் அதை கோப்பம் பண்ணிக்கிறதுல நீங்கள் கில்லாடி. ஏன் அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரு சின்ன நலம் விரும்ப தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னுடைய எஃபிஷியன்சியை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், என்னுடைய புகழை நான் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், என்னுடைய நலனை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதில் எந்த விதமான சிக்கலும் வரக்கூடாது, என்னுடைய அமைதி இக்காரணம் கொண்டும் கிடக்கூடாது. அப்போ நன்மையை விரும்பி செய்யக்கூடியது, நலத்தை ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும்? நட்பு ஓரியன்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒய்டாக பார்த்தீங்கன்னா ஆதாயம் ஓரியன்டாக இருக்கும். புரியுதுங்களா? நமக்கு உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் ஒரு காரியம் செய்கிறதில்ல அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறத தான் நீங்கள் எப்பவுமே கேபிட்டலைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி 3ஆம் இடத்துல எனக்கு சந்திர பகவான் போகிறார். அப்போ லாபம்ங்கிற ஆதாயத்தை உங்களுக்கு கண்டு கொடுக்குறார். 8க்குரியவனால எதிர்பாராத ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக தனம் அப்படிங்கிறது, இதை உங்கள் ராசிநாதனே பார்க்கிறார், குரு பார்க்கிறார். அங்கே 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பண வரவுகளுக்கெல்லாம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறார். இது இல்லைன்னா இன்னும் பார், அது இல்லைன்னா அதை பார் அப்படிங்கிறார். நீங்கள் எப்படியும் காசு வர்றதுக்கு வழி, முன்னேறுவதற்கு வழி, குழந்தைகளின் நலங்களிலே வழி,
மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கான வழி, இப்படி பல விதத்தில் யோசிச்சு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. இதான் சொன்னேன், ஆதாயத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்குது அப்படிங்கிறதும் ஃபேக்ட் தான். 29 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும் அது வெற்றிக்கான வழியை கொடுப்பதும், பச்சை கலர் இல்லை வெளிர் பச்சை நிறம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக அமைவதும், குருவை வழிபடுவதும் ரொம்ப நல்ல சிறந்த பலன்களாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறோம். தட்சிணாமூர்த்தி வழிபாடோ இல்லை சாய்பாபா வழிபாடோ பண்ணுங்க, அழகாக இருக்கலாம். வாழ்க்கையிலே வளமும் நலமும் உங்களை தொடர்ந்து வரட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, நார்மலாக மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஃப்ரீ லோடட் போயிட்டே இருக்கணும். நம்ம பாட்டு ரோடு போகும்போது காலியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், போயிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுக்கு மட்டும் எல்லாம் சிக்கலாக இருந்தால் தான் சந்தோஷம். சிக்கலை தீர்ப்பது அப்படிங்கிறதுல உங்களுக்கு எக்ஸ்பர்ட் பட்டமே கொடுத்துடலாம். அந்த சிக்கலுக்குள்ளே தான் எப்பயுமே இருக்கீங்க. நீங்களே போய் எல்லாத்தையும் போட்டு ஒரு சிக்கலை க்ரியேட் பண்ணி அந்த சிக்கல்லேருந்து திருப்பி விடுவிச்சு ஒன்றா வெளியில் வர்றதில் உங்களுக்கு ஒரு ஆனந்தம். உங்கள் வாழ்க்கையை அப்படி தான் அமைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. கேட்டால் அந்த சிக்கல்லேருந்து வெளிவர திக்கு தெரியும். இந்த அபிமன்யு மாதிரி உள்ளே போய் மாட்டிக்கிறது மட்டும் இல்லை, வெளியில் வரவும் தெரியும். அதனால் எப்போ பார்த்தாலும் உள்ளே போயிட வேண்டியது, அதுக்குள்ளே போய் சிக்கலில் மாட்டிக்க வேண்டியது, சிக்கல்லேருந்து அப்புறம் மெதுவாக வர வேண்டியது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடம். அதுக்கு உங்கள் ராசிநாதனே தான் காரணம். பார்த்துக்கணே, உங்கள் ராசிக்காரனே தான் உங்களுக்கு நான் சொல்லுவாங்க. நார்மலாக நானே எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டேன் அப்படின்வாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தான் உங்களுடைய சனி பகவானே உங்களுக்கு ராசிநாதனம் வாக்குஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் அமைந்து விடுறதுனால தான் இந்த சிக்கல் மோஸ்ட்லி நடக்குது. இவர் இப்போ 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் காசுலாம் வருது. பெருநேலாக போகணுமா அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் நடக்குது, விட்ருங்க. 2ஆம் இடத்துல இன்றைக்கி நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் சதயத்தில் உள்ளே போயிட்டுருக்கிறார் நம்மால் ஒருத்தர். இன்றைக்கி 2ஆம் இடத்துல போகிறதுனால கொஞ்சம் செலவு இருக்குதுங்க. அதை முதல்ல கவனிங்க. குரு பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார். குரு உங்களுடைய ராசியை பார்க்குற மாதிரி இன்னொருத்தர் பார்க்குறார். செவ்வாய் லாபாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறார். அந்த செவ்வாய் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்படிங்கிறதுனால மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் பார்த்துக்கிறான்னு சொல்லுவோம். பாருங்கள், உங்களை சிக்கலை நிறைய க்ரியேட் பண்ணக்கூடிய 2 பேர் பார்த்துக்கிற ஒரு டே அப்படின்னு இருக்குது. இப்போ 24 ஏப்ரல் அன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டேன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதுதான் உண்மை. புதுசாக எந்த வெஞ்சரும் க்ரியேட் பண்ணாதீங்க. வண்டி வாங்கணும் போது கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த நாளில் 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிர் நீலம் அப்படிங்கிற அந்த கலரை யூஸ் பண்ணுங்க. விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற நீங்கள் ஏகாதசி விரதம் இருங்கள். நல்லது ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. ராசியிலே பெரிய விஷயம் என்னன்னாக்கா, எப்போவுமே மெதுவாக ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறது சனி அப்படிங்கிற கிரகத்தினுடைய ராசிகள். அப்படி தான் உங்களுக்கும் எதுவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு மெதுவாக தான் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்குது. ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணிடுறீங்க ஒரு மாதிரி. 2ஆம் இடத்துலேயே சனியை வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி ராசிக்குள்ளறையே இன்றைக்கி சந்திரனையும் வைத்திருக்கிறீங்க. அது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மனதும் கெட்டு உடலும் கெட்டால் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? கொஞ்சம் ஆரோக்கியத்தை பாருங்கள். எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கல்ல, இதுக்கும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தப்பு ஒன்றும் இல்லைங்களே. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் தடங்கள் இல்லாமல் அப்படி போகணும்னு ஆசைப்படுற அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலையில் நட்புகள் எல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கல்ல. நலத்தோடு இருக்கணும், நட்போடு வாங்க, நல்லா இருப்போம்லாம் கேட்குறீங்கல்ல. அப்போது வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கொஞ்சம் கேளுங்க. தப்பு ஒன்றும் இல்லைங்களே. உங்களுக்கு எப்பவும் புகழ்ந்தால் பிடிக்குது, அன்பாக இருந்தால் பிடிக்குது, எல்லாருடைய மகிழ்ச்சியாக இருந்தால் பிடிக்குது. அப்போது சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு கடமை இல்லைங்களா? அதனால தான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வச்சு சொல்லிகிட்டே இருப்பேன்.
பந்து விரோதம் வேண்டாம், கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க, எல்லாருக்கூடையும் விரோதித்து கொள்ளாதீர்கள்னு சொல்கிறேன் அடிக்கடி. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் அமைதியாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய நாளில் இந்த நாள் ஒன்று. இது வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதெல்லாம் போடலைன்னா கொஞ்சம் போட்டுடுங்க. பாடி ஹெல்த் செக்கப்லாம் பண்ணலைன்னா கொஞ்சம் பார்த்துடுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியும். அதனால் உங்களை நிறைய கட்டுக்கோப்பாக வைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பண்ணிக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக போடும். 3, 5 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், வெளிர் பேல் எல்லோ அப்படின்னு சொல்லுவோம், இந்த வைக்கோல் கலரில் இருக்கக்கூடிய மஞ்சள், அந்த எல்லோ கலரை நீங்கள் யூஸ் பண்ணுவதும், குருவை வழிபடுவதும், இன்றைய நாளில் ஏகாதசியாக இருந்தனால விஷ்ணு பகவானை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெற்று மேன்மேலும் ஐஸ்வர்யங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் வழிபுரியட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே சனி பகவான், சுக்கிரன், ராகு, புதன் இவங்க 4 பேரும் உட்கார்ந்துருக்க 12ஆம் இடத்துக்குள்ளார நமக்கு சந்திரன் உள்ளே நுழைகிறார். இந்த சந்திரன் உள்ளே நுழைவதனால எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே எரியுது, இதில் எண்ணெயை வேறு ஊத்துறையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அமைதி ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்குது, கொஞ்சம் இன்னும் கெடுக்கிறதுக்காக ஒருத்தர் உள்ளே வரார் அப்படின்னு மனோகாரகனே உள்ளே வருகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்துல இருக்க சூரியன் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, உச்சத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே அமாவாசையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாமா. இன்றைக்கி ஏகாதசி, துவாதசி, திரியோதசி அப்படின்னு 3 நாள் கழித்து அமாவாசை வந்துடும். ஸோ அப்படி நெருக்கமாக உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படின்னா யோகத்துக்காக வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். என்ன யோகம்? உள்ளே வந்த உடனே சுக்கிரனோடு சேர்ந்து ஒரு யோகம் கிடைக்கும் அடுத்த நாளைக்கெல்லாம். அந்த யோகத்தை கொடுப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் லாபத்திலேருந்து குறைவு கிடைக்கும். அதனால தான் திரவியத்தில் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கறதுக்கு தான் விரயத்தில் வந்து உட்காருவார். நார்மலாக ஒரு பிளானட் மூமெண்ட்ஸும் ஒரு எஃபெக்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதை ஈக்குவேஷன் பண்ணி பார்க்குறது தான் நமக்கு கஷ்டம். ஏன்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியன், பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய குரு அப்படின்லாம் பார்க்க வேண்டியிருக்கோம். அப்படி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்னாக்க வார்த்தைகளில் எரிச்சல், குடும்பத்திலே கோபம், தேவையில்லாத மனசுக்குள்ளார குழப்பங்கள், லாபத்தை நோக்கிய எண்ணங்கள், அன்புக்காக இயங்கக்கூடிய உள்ளம், ஆதாயத்தை தேடிய ஒரு பொருள் வரவு, இதெல்லாம் இல்லையே என்ற ஒரு எரிச்சல், லேட்டாக நடக்குதுங்க எனக்கு எல்லான்னு ஒரு ஆதங்கம், இப்படி ஒன்று அடுத்தடுத்து உங்கள் பின்னாடி ஒன்று பின்னி பிணைஞ்சு தான் இன்றைக்கி நாளாக அமைந்து வரும். அதனால் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா சரியாக போயிடும்ங்கிறது தான் ஃபேக்ட்டு. 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே இளம் சிவப்பு, வெள்ளை என்ற அந்த நிறங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏகாதசியினால் நமக்கு குருனாலையும் இன்றைக்கி குருவை வழிபடுவதும் ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். விஷ்ணுவே குருவாக பாவித்து கிருஷ்ண பரமாத்மா எப்படி குருவை நின்று கீத உபதேசம் செய்தாரோ அதே போல் உங்களுக்கு வாழ்க்கையிலே அடுத்தடுத்த என்னென்ன நடக்கணுன்றது எப்படி அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தா மாதிரியே உங்களுக்கும் சுவாமி சொல்லி தருவார். அது பிரகாரம் வாழ்க்கையில் நல்ல மொமெண்டெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறத நம்பினீங்கன்னா வாழ்க்கை இனிதாக வாழ்வதற்காக அமைந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.